2026 பொறுத்த வரைக்கும் பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மாத கிரகங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாதத்திற்கும் அடுத்தடுத்த ராசிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். குரு மட்டும் 2026 ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ குரு உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த வருடம் உண்டு. மற்றபடி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரு உச்சம் பெற்ற நிலையில் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கிருந்து சனியை பார்க்கவும் செய்யறாங்க. இது ஒரு விசேஷமான அமைப்பு. அது தவிர இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே ராசிக்குள்ளேயே 2-3 கிரகங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு விசேஷமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 நான் குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா 2025 சுப கிரகங்களாகட்டும் அசுப கிரகங்களாகட்டும் ரெண்டுமே ஈக்குவல் பலத்தோட இருந்துச்சு. சம பலத்தோட ஒவ்வொரு கிரகம் செயல்பட்டு வந்தது. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது புறத்தோற்றத்துல முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தனி மனித வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி டம்ப் ஆகி டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பேன். கிட்டத்தட்ட 2025 அப்படித்தான் இருந்துச்சு. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதாவது 2025 ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா, அந்த டிப்ரெஸ்டான விஷயங்களை போக்குவதற்கான வழிகளை இந்த 2026 நமக்கு காண்பித்து கொடுக்கும். அது தவிர நிறைய டம்பான விஷயங்கள் இந்த 2026 வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ பொதுவாக இந்த 2026 ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு தெளிவான நிலை, சரியோ தப்போ இதை எடுத்து செய்வோம் அப்படின்னு மக்கள் ஒரு இலக்கை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாழ்க்கையில பெருசா அந்த தேக்க நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2025 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மழை தான். வருடம் முழுவதுமே மழை இருந்துச்சு. அதையுமே 2025 பலன்ல சொல்லியிருந்தோம். 2024 நல்ல மழை இருக்கும், பட் நீர் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வருடம் முழுவதுமே இருந்துச்சு. 2026 பார்த்தீங்கன்னா இந்த மழை சார்ந்த விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்நிலைகள்லாம் சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பிறகு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்காது. நீர் பற்றாக்குறை தான் ஏற்படும். தண்ணீர் பஞ்சம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் இப்போதைக்கு பூமி குளுமையாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பூமி வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் 2026 அது பெரிய மேஜர் கிடையாது. 2026 இந்த மழை சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 2026 நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது. தவிர ஓராவே இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடியதாக தான் இருக்கும். மேசராசிக்கு இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும். ஆல்ரெடி மேசராசிக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2025 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாக பார்த்து வந்திருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த புறத்தோற்றம் என்பது நல்லா தான் இருக்கு. ஆனா தனிப்பட்ட நிலையில அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரங்க இதுல முழுமையாக பாதிக்கப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க. உண்மையில அவங்க வெளியில பாக்குறதுக்கு சிரிச்சிருக்கலாம், வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க விசனப்படுறதும் கஷ்டப்படுறதும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு விஷயங்களையுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க, அதுக்காக அவங்க எவ்வளவு மெனக்கிறாங்க, எவ்வளவு வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அது முழுமையாக தெரியும். வெளியில அவங்க காமிச்சுக்கிறது இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கவலைகள், மன சங்கடங்கள், சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள், எதையோ இழந்தது போன்ற உணர்வுகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வந்தது. பட் இருந்தாலுமே ஒரு சில கிரக நிலைகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கக்கூடிய மன வலிமையும் தைரியமும்
2025 இருந்ததுனால எப்படியோ எல்லாத்தையும் சரி செஞ்சு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைஃப்ல. பட் இது 2026 பொறுத்த வரைக்கும் இது உங்க கதையவே மாற்ற போகுது. பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. உண்மையிலே 7 சனி மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருடம் எல்லா விதங்கள்லையுமே ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கிடைச்சிடும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லிடலாம். ஆனா ஒரு பக்கம் 7 சனி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வருடம் பெரிய லெவல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் தான். நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். 2025 விரய செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், இந்த விரயச்சினியால ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க உங்களுக்கு இப்போ சுப விரயங்களும் சுப செலவுகளையும் சுப அலைச்சல்களையும் பார்க்கக்கூடிய நிலைகளை தான் கொடுக்கும். அதே போல தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை வெகுவாக குறைக்கவும் இது செய்யும். ஸோ அதனால பெருசா ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வேலை சிரமப்படுறீங்க அப்படின்னாலும் கூட எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் தான் அந்த விஷயங்கள் இருக்கும். உற்சாகத்தோடு அந்த விஷயங்களை நீங்க செய்யவும் செய்வீங்க. பட் கொஞ்சம் கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா விரயச்சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சனியானவர் உங்களுக்கு காரியாதிபதியாகவும் இருக்கிறாங்க. அதனால இயல்பாகவே கண்ணை மூடிட்டு சில விஷயங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது விரயச்சனியால கிடையாது, காரியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிறத கொண்டு வரத்தான் செய்யும். பட் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு அனுசரித்து போய்க்கலாம். இயல்பிலேயே அந்த விஷயங்கள் உங்க கூடவே இருக்கிறதுனால இந்த கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கு. 2026 பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் உங்களுக்கு ஒரு சீரான அமைப்பை தான் கொடுக்குது. குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த வருடம் ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். மெயினா இந்த வகையில மேசராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள சில நெருடலான விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இங்க பிடிச்சா அங்க பிடிக்காது, அங்க பிடிச்சா இங்க பிடிக்காது. குழந்தைகள் அப்பப்போ சொல் பேச்சு கேட்காம ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வகையில் அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்தது. 2026 இந்த விஷயங்கள் ஒரு தொடக்கம் தான். பட் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. பட் பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. கூட பிறந்த வகையிலும் கூட ஒரு சுமூகமான அமைப்புகளை இந்த வருடம் பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்கு. நிறைய புதிய வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கும். கண்டிப்பாக மேசராசிக்காரங்க ஒரு புதிய வேலையோ அல்லது புதிய தொழிலையோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிற விஷயங்களை மாற்றி புதிதாக அமைக்கக்கூடிய நிலைகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. கெரியர் பெஸ்டான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்கவே செய்யும். அந்த மாதிரியான காரியங்களும் நீங்கள் ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. பெரும்பாலும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும். இதுவரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் கொடுத்துருக்கலாம். பட் 2026 அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. ஒரு சொல்யூஷனான ப்ராப்ளமை தான் சந்திக்க போறீங்க. அதனால பெருசா கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. பட் கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்காதீங்க. அதிகம் டைமுக்கு கரெக்டாக செய்யுங்க. ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா அது செய்யவே முடியாதபடி காலத்தை இழுத்துக்கிட்டே போக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. இதற்கு முன்னாடி சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் 2026 இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான முறைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக உங்களுக்கு செயல்படுது, நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரும். என்ன மாதிரியான பிரச்சனைகள், சங்கடங்கள் இருந்தாலும் இதில் ஈஸியாக சொல்யூஷனை பார்க்க முடியும். நிறைய நல்ல வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதில் இருக்குது. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு நல்ல நிலைகளை பார்த்து வருவீங்க. பொருளாதார நிலை இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். இதற்கு முன்னாடி ஏதோ அப்படி இப்படின்னு சமாளி என்னதான் விரைச்சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டு இருந்ததுனால கஷ்டப்பட்டாலும் அந்த விஷயங்களை சமாளிச்சுட்டு வந்தீங்க. பட் இப்போ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கிடையாது. விரைச்சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால வரவுகளும் இருக்கும், செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். பட் ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கிடையாது. கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருடம்
கண்ட்ரோலில் தான் இருக்கும். பெரிய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் மிக சமாளிக்கக்கூடிய திறனில் தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ பொருளாதார நிலைகளும் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். பட் முன்னாடி சொன்ன அந்த கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கணக்கு வழக்கு இல்லாமல் தேவையில்லாமல் ஏதாவது செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விரயங்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இந்த மாத கிரகங்கள்ல அந்த கூட்டு கிரக அமைப்புகள் வரக்கூடிய காலகட்டங்களில் சில மாதங்கள் சில தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு வரும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியாக இந்த வருடம் ஒரு சமாளிக்கக்கூடிய வருடமாகத்தான் அமைஞ்சிருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு. பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. 2025 குடும்பத்துக்குள்ள நிறைய மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் பார்க்கக்கூடிய அமைப்பு 2026 பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது முழுவதுமாக சரியாக போகிறது கிடையாது. அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் பெரிய தொந்தரவாக அது இருக்காது. ரொம்ப ஈஸியாக அதை கடந்து வந்துடுவீங்க. அதனால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலத்தோடு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வருடமாகவே இது உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கு. உண்மையில மாணவர்களுக்கு இது மிகவும் ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி வித்தைகளை நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் ஏழரை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மாணவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கவனக்குறைவுகளும் தடை தடுமாற்றங்களும் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பப்போ மன தடுமாற்றங்கள் ஏற்படும். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த வருட அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தீங்கனாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். கல்வி வித்தைகளில் புதிய சாதனைகள் படுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேசராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்கு. முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். முயற்சியை மட்டும் மாணவர்கள் என்னைக்கும் கைவிட்டுடாதீங்க. மற்றபடி நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சாதிக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதுவுமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான முறைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வீடு நிலபுலங்களுடைய சேர்க்கைகள், அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாய அனுகூலங்கள், இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை நிலைகளில் இந்த கிரக அமைப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு செயல்பட்டுருக்கு. ஏற்கனவே இந்த வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருப்பீங்க. பட் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருந்திருக்கும். பட் 2026 அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக சமாளிச்சிடுவீங்க. சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான முறைகளில் மாறும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் நல்ல அமைப்புகளை பெற்று வருவீங்க. இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது வில்லங்கங்கள், வீட்டில் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் கூட அதெல்லாமே இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளில் மாற ஆரம்பிக்கும். நிறைய பேர் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இல்லை இருக்கக்கூடிய வீடுகளையோ வாகனங்களையோ புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள்ல முழுமையாக ஈடுபட்டு வருவீங்க. ஸோ இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையாகவே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மேசராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஆண்டு தான். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்க போறது இல்லை. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூட்டு கிரக அமைப்புகள்னால அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது அவசரப்படக்கூடிய நிலை, அதையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. மற்றபடி 7 மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 26 உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்திருக்கும். பட் 7 இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மற்றபடி 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.